ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கமகமன்னு சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி. எப்பவும் செய்யற தேங்காய் சட்னி, கார சட்னிக்கெல்லாம் இது ஒரு டேஸ்டியான சப்ஸ்டிடியூட்டா இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சைட்ல இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிறதுக்குள்ள இந்த சட்னியை குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதில் புளி, பூண்டு, பருப்பு இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சு வந்தாதான் நல்ல வாசனையா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா பர்ன் ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். தேங்காவையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுல அதிகமா தேங்காய் சேர்க்க வேண்டாம். அரை மூடிக்கும் பாதி அளவு துருவி சேர்த்துக்கிட்டா போதும். 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூனுக்கும் குறைவா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். தக்காளியே தண்ணி விட்டு வரும். ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலைய ஃபர்ஸ்டே தாளிக்கும் போது சேர்க்கறத விட இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தோம்னா நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சதும் அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இதுல சேர்த்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. பூண்டு, பருப்பெல்லாம் சேர்க்காமையே சட்னி நல்ல வாசனையா இருக்கும். இத சூடான இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணா இன்னும் 2 இட்லி அதிகமா சாப்பிடலாம். ரைஸ்ல செஞ்ச எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்குமே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஈவன் சாதத்து கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி சிம்பிளா ஈஸியான தக்காளி சட்னி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.